ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு நிஃப்டி டைம்ஸ் நவ். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வேதாந்தாவில் டிமெர்ஜ் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அதை பற்றியும் வேதாந்தாவில் இன்றைக்கி நல்ல ஒரு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் செட்டப் அமைஞ்சுது. அதை பற்றியும் இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கு முன்னாடி நம்ம வேதாந்தாவோட ப்ரைஸ் ஆக்ஷன் ஒரு டைம் பார்த்துட்டு வந்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பாருங்கள், 4.2 பாயிண்ட் மைனஸில் வந்து க்ளோஸ் வச்சிருக்கு. பர்சன்டேஜாக பார்க்கும்போது 0.54%, ஃபைனலாக 766.8 க்ளோஸ் வச்சிருக்கு. இன்றைக்கி இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் ஓப்பன் ஆகும்போது கிட்டத்தட்ட உங்களுக்கு 2.5% எபோ நல்ல பாசிட்டிவாக போச்சு. இன்ட்ராடே ஐயில் இருந்து அதுக்கப்புறமா என்னாச்சுன்னா ஃபால் ஆச்சு. ஃபால் ஆகிட்டு ப்ரீவியஸ் க்ளோஸுக்கு கீழே வந்து நெகட்டிவ் வித் சைட்வேஸாக க்ளோஸ் வச்சிருக்கு. இப்போ நம்ம இந்த வேதாந்தாவோட டிமெர்ஜில் என்னென்ன அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த கம்பெனியை டிமெர்ஜ் பண்ணுறதா அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. இதுக்கான ரெக்கார்ட் டேட் மே 1 அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. இந்த டிமெர்ஜில் இந்த கம்பெனியை 5 பிரிக்கிறாங்க. அதில் முக்கியமாக என்னென்ன செக்டரை பிரிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம்னாக்க, வேதாந்தா அலுமினியம் மெட்டால் லிமிடெடாக பிரிக்கிறாங்க. இது அலுமினியம் செக்டரு. அடுத்து வேதாந்தா பவர் லிமிடெடாக பிரிக்கிறாங்க. இது பவர் செக்டரு. அடுத்து வேதாந்தா ஆயில் அண்ட் கேஸ் லிமிடெடாக பிரிக்கிறாங்க. இது கேஸ் செக்டரு. அடுத்து வேதாந்தா ஸ்டீல் செக்டராக ஒன்று பிரிக்கிறாங்க. அதுக்கும் அடுத்ததா வேதாந்தா லிமிடெட், இது தாய் நிறுவனமாக இருக்கும். டோட்டலாக 5 கம்பெனியை பிரிக்கிறாங்க. ஒன்று வேதாந்தா மெட்டால் செக்டர், இன்னொன்று வேதாந்தா பவர் செக்டர், அடுத்து வேதாந்தா ஆயில் அண்ட் கேஸ் செக்டர், அடுத்து வேதாந்தா ஸ்டீல் செக்டர், அடுத்து வேதாந்தா லிமிடெட். இந்த 5 கம்பெனியை பிரிக்கிறாங்க. இப்போ நீங்கள் ஆல்ரெடி இந்த ஸ்டாக்ஸை நீங்கள் ஹோல்டு பண்ணுறீங்க அப்படின்னாக்க, இந்த 5 கம்பெனியோட ஷேரும் உங்களுக்கு ஃபியூச்சரில் வரும். அதாவது மே 1 ரெக்கார்ட் டேட் சொல்லியிருக்காங்க. அந்த மே 1 ரெக்கார்ட் டேட்டுக்கு பிறகு இந்த மற்ற கம்பெனியோட ஷேர்ஸும் உங்களுக்கு கிடைக்கும். அல்லது இதுக்கு மேலே இந்த வேதாந்தா ஷேர்ஸ் வாங்கினோமா நமக்கு அந்த பெனிஃபிட் கிடைக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கனாக்கா, ஏப்ரல் 29 உள்ள இந்த ஷேர்ஸ் உங்களோட டிமேட் அக்கௌண்ட்டுக்குள்ளே இருக்கணும். அப்படி இருந்தது அப்படின்னா இந்த பெனிஃபிட் உங்களுக்கு கிடைக்கும். அது மட்டும் கிடையாது, இந்த கம்பெனி பார்த்தீங்கன்னா ஹிஸ்டாரிக்கல் நியூ ஐயை இன்னைக்கு வந்து டச் பண்ணிச்சு. ஹிஸ்டாரிக்கல் நியூ ஐயில் போய் டச் பண்ணிட்டு அங்கேருந்து லேசாக இன்னைக்கு ஃபாலோ ஆச்சு. இந்த லாஸ்ட் மந்த் மட்டும் பார்க்கும்போது 17% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இந்த மந்த் மட்டும் 17% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இப்போ நான் மந்த்லி டைம் ஃப்ரேமாக வச்சுருக்கேன். இதை நான் டெய்லி டைம் ஃப்ரேமாக மாற்றிக்கிறேன். இப்போ பாருங்கள், ஹிஸ்டாரிக்கல் நியூ ஐயிலேருந்து தான் இன்றைக்கி வந்து ஃபாலோ ஆகிருக்கு. காலையில் ஓப்பன் ஆகும்போது நல்ல பாசிட்டிவில் ஓப்பன் ஆச்சு. அங்கேருந்து நெகட்டிவ் சைடு வந்துருக்கு. இந்த ஸ்டாக்ஸை பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி 2026க்கான 3வது டிவிடெண்ட் வந்து 11 ரூபா கொடுத்துருக்காங்க. அது ஆல்ரெடி கொடுத்தாச்சு. இனி ரெக்கார்ட் டேட் மே 1 கொடுத்துருக்காங்க. யாருக்கெல்லாம் இந்த ஷேர்ஸ் இருக்கோ, இந்த ஷேர் வந்து உங்களுக்கு 5 கம்பெனியை பிரிஞ்சு உங்களுக்கு அதுக்கான ஷேர் கிடைக்கும். ஆல்ரெடி டாடா மோட்டார் ஐடிசிலாம் டிமெர்ஜ் பண்ணக்கல. அந்த ஷேர்ஸ் பெனிஃபிட் உங்களுக்கு எப்படி கிடைச்சதோ அதேமாரி இந்த வேதாந்தா லிமிடெட் உங்களுக்கு 5 கம்பெனியாக உங்களுக்கு பிரிஞ்சு உங்களுக்கு அந்த பெனிஃபிட் கிடைக்கும். ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து இன்றைக்கி பாருங்கள், நல்ல ஒரு ஓப்பன் எண்ட் செட்டப் இதில் அமைஞ்சுது. ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி மட்டும் 17% ஓஏ ரேஷியோ இன்க்ரீஸ் பண்ணியிருந்தாங்க. கால் ஆப்ஷன் அப்படின்னு பார்க்கும்போது 11,180 கான்டாக்டும், புட் ஆப்ஷனில் பாருங்கள் 2,869 கான்டாக்டும் கிரியேட் பண்ணியிருந்தாங்க. இது புட் சைடை விட கால் சைடு 5 மடங்கு எபோ இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அதே நேரத்தில் டோட்டல் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது கால் சைடு 39,557 கான்டாக்டும், புட் சைடு 29,035 கான்டாக்டும் கிரியேட் பண்ணியிருந்தாங்க. இது புட் சைடை விட கால் சைடு 27% அதிகமான ஓ இருக்குன்னு சொல்லி இந்த இடத்துல நம்ம காட்டுது. அடுத்து இங்கே ஆக்டிவ் கான்டாக்டில் செக் பண்ணி பாருங்கள். 780 புட் ஆப்ஷனில் 238 கான்டாக்டும், 770 புட் ஆப்ஷனில் 198 கான்டாக்டும், 760 புட் ஆப்ஷனில் 638 கான்டாக்டும் நியூ ஓஐ கிரியேட் பண்ணியிருந்தாங்க. இதுவே கால் சைடு பார்க்கும்போது 780 கால் ஆப்ஷனில் 457 கான்டாக்டும், 790 கால் ஆப்ஷனில் 886 கான்டாக்டும், 800 கால் ஆப்ஷனில் 1444 கான்டாக்டும் நியூ ஓஐ கிரியேட் பண்ணியிருந்தாங்க. இன்றைக்கி இந்த டிமெர்ஜ் நியூஸ் காரணமாக ப்ரீ மார்க்கெட்லேயே இது கேப் அப்பில் ஓப்பன் ஆச்சு. அதுக்கப்புறமா ஹிஸ்டாரிக்கல் நியூ ஐயில் இருந்து இது ஃபாலோ ஆக ஆரம்பிச்சது. நீங்களும் இந்தமாரி ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டாவை கற்றுக்கிட்டு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டாவை அடிப்படையாக வச்சு மார்க்கெட்டில் ட்ரேடிங் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். ஒரு நியூஸ் வரதுக்கு பிஃபோராக அது ஓஏ பேஸ் பண்ணி உங்களால் இதில் ஏதோ ஒரு நியூஸ் வரப்போகுதுன்னு சொல்லி உங்களால் ஐடென்டிஃபை பண்ணிக்க முடியும். அதனால் நம்மக்கிட்ட மாஸ்டர் கிளாஸஸ் இருக்குது. தேவைப்படுறவங்க என்னோட மொபைல் நம்பர் காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு தேவையான டீட்டெயில்ஸ் கொடுக்குறேன். என்னோட மாஸ்டர் கிளாஸஸில் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்னா என்ன, ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டோட கேரக்டர் லைவ் மார்க்கெட்டில் எப்படியெல்லாம் சேஞ்சஸ் ஆகும், அந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டோட கேரக்டரையும் அதோட சைக்காலஜியும் புரிஞ்சுக்கிட்டு நம்ம எப்படி ட்ரேடிங் பண்ணலாம், இதை பற்றின கிளாஸஸ் இருக்குது. தேவைப்படுறவங்க காண்டாக்ட் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், அதேமாதிரி என்னோட வாட்ஸ்அப் சேனல் லிங்க்கும் என்னோட டெலிகிராம் சேனல் லிங்க்கும் வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். தேவைப்படுறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. மார்க்கெட்டில் தேவையான அப்டேட் அதில் உங்களுக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புகிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.